அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது கூட வந்துட்டு நம்ம 2 வரமிளகாய் எடுத்துக்கலாம், பட்டை, 2 லவங்கம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது தண்ணி ஊத்தாம பவுடர் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்குள்ள குக்கர்ல வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பதில் நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ கடுகு ஆட் பண்ணுங்க, கொஞ்சமா ஜீரகம். நல்லா பொரிஞ்சுட்டே வரும்போது உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு வந்துட்டு அந்த ப்ரௌன் கலரா வரணுங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும் உளுத்தம் பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா. இப்போ அந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1 பச்சை மிளகாவும் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. இப்போ வந்து 6ல இருந்து 7 பூண்டு பல்லு நான் எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 15ல இருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம இதை ஆட் பண்ணுங்க. ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு நான் தக்காளி எடுத்திருக்கேன். இதுவுமே வந்துட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டே வரும்போது நல்லா ஃபிளேவரா இருக்கும். அடுப்பு வந்து லோலியே வைங்க, ஹைல வச்சிங்கன்னா தீஞ்சிடும். மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்காக. உப்பு வந்து தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து அரைச்ச மசாலாவை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க இந்த அரிசி பருப்பு சாதம். நீங்க வந்து லஞ்சுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறப்போ வந்து ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்றேங்க. 1 கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு துவரம்பருப்புக்கு சேர்த்து நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்றேன். அரிசி வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு புழுங்கல் அரிசிங்க அது. ஸோ இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொதி வரட்டும், நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஓகே. இந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவிட்டு நான் எடுத்திருக்கேங்க. அதே மாதிரி தான் பருப்புமே வந்துட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு நான் ஆட் பண்றேன். ஸோ தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. இது வந்து ரேஷன் தோரம் பருப்பு தாங்க, இது சூப்பரா வரும் இது. ஓகே. இப்போ நம்ம வந்து பருப்பும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை உப்பு வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மூடி போட்டுட்டு நான் வந்து மீடியம்ல வச்சு 4 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிட்டேங்க. ப்ரெஷர்லாம் போன பிறகு நான் திறந்து பார்த்தேன். ஸோ சூப்பரா நல்லா ரெடியாக இருந்தது. ஸோ மறக்காம மிஸ் பண்ணாம இதை வந்து நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவும் காய் தேவையில்லை, வத்தலும் ஊறுகாய் இருந்தாலே போதுங்க, சூப்பரா இருக்கும். இப்போ பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ப்ரெஷர்லாம் போய் நான் திறந்து பார்க்குறேன். சூப்பரா இருக்கு பாருங்க. சூடான சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி.